praise the Lord. Hallelujah, praise the Lord. எல்லாரும் praise the Lord சொல்லாமா? Hallelujah. Hallelujah. கர்த்தர் இந்த நல்ல நாள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம், அவரை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் எழுந்திருந்து அவரை மகிமைப்படுத்தி அவரை முதலாவது தேவனை அவரை ஸ்தோத்திரித்து அவரை ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தேவனே, இந்த காலவேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் கொடுத்தீரே, நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வருஷத்தின் அப்பா கடைசி வாரத்தை நீ கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மலம் ஆகாது இருப்பதும் எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே. எங்க அருமையாக இந்த வாரெல்லாம் கடந்து வந்து எங்களை கண்மணி போல காத்திரே, நன்றி அப்பா. நாங்கள் போகும் வரையில எங்களை காத்திரே, நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளிலே அப்பா பிரசன்னத்தால் எங்களை யாவரும் மூடி மறுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, வந்தவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. தடைப்பட்டவர்களை கொண்டு வரும்படி துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் அப்பா நிரம்பி வழும்பி தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உண்மை ஆராதிக்கிறோம். உங்க பிரசன்னத்தால் இந்த இடத்திலே மூடி மறுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா சகல ஸ்துதியும் மகிமையை செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோம். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோம்.
ஹalleluya. எல்லாம் அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் தேவனை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துவோம். அவர் செய்த எண்ணற்ற நன்மைகள் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அவருக்கு சாட்சி உள்ளவராக இருப்போம். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் பிறந்து இருந்து நம் வாழ்க்கிற வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுதும் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம இமைப்பொழுது தேவன் நம்மை நடத்துகிறார். அதுக்காக நன்றி செலுத்தி தேவனை நாளில் ஓய்வு நாளை நாம் மகிமைப்படுத்த துதிப்போம். ஆமென். எல்லா உற்சாகமாக தேவனை கைதட்டி ஆர்ப்பரித்து மகிமையோடு துதிப்போமாக. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சோதிர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சோதிர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன். காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். கண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், பொற்கொலை ஏந்தி ஆராதிப்பேன். கண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், பொற்கொலை ஏந்தி
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆமென் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் உற்சாகமாக கை காலத்தோடு கை ஓசையோடு தேவனை ஆர்ப்பரிப்போமாக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா வெற்றி உண்டு அல்லேலூயா தோல்வியில்லை அல்லேலூயா வெற்றி உண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை எனக்கு ஆமென் வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இங்கு மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும் நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வோம் நாமே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது இன்று மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம் கல்லப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று கல்லப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று கட்ட செயலில் அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே கட்ட செயலில் அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே தோல்வி இல்லை எனக்கு எல்லாம் சொல்லுவோம் ஆமென் வெற்றி பவனி செல்வே எல்லாம் சொல்லுவோம் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வே
அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் ஆமென் இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஹalleluya. எத்தனை பேர் தோல்வி இல்லைன்னு சொல்றீங்க? ஆமென். ஹalleluya. நீ உட்காந்து கை தட்டுறதெல்லாம் பார்த்தா தோத்து போய் உட்காந்த மாதிரி இருக்கு. ஹalleluya. ஸோ நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம இயேசு நல்லவர். ஹalleluya. நல்ல சந்தோஷத்தோடு பாடுங்க. ஹalleluya. தேவனுடைய ஆலயத்தில் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஹalleluya. உங்கள் கவலைகள் துக்கங்கள் எல்லாம் மறையட்டும். இந்த காலை வேளையில் சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை உயர்த்துங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். எல்லா கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? ஆமென். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா நம் இயேசு நல்லவர் ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார் சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார் எனக்கு சமாதானம் தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் ஆமென். சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் வேதனை அறிகிறார் வேதனை அறிகிறார் விடுதலை தருகிறார் நமக்கு விடுதலை தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் எல்லாம் சொல்லுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை எல்லாம் எளிமென்று ஆராதிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் எல்லாம் சொல்லுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பு கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்
அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லாம் சொல்லுவோம் அல்லேலூயா ஆனந்தமே ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே எல்லாரும் ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆமென் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லாம் சொல்லுவோம் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் எல்லாம் சொல்லுவோம் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார் கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார் சந்தோஷம் 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 சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே சந்தோஷம் 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 ஆமென் நன்றி அப்பா பரலோக சந்தோஷமே thank you Lord ஆமென் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே போராட்டம் போராட்டம் பாடுங்கள் நம் வாழ்வில் வந்தார் சோர்ந்திடவே வேண்டாம் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்க ஜெயம் 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 நமக்கே போராட்டம் போராட்டம் பாடுங்கள் நம் வாழ்வில் வந்தார் சோர்ந்திடவே வேண்டாம் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்க ஜெயம் 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 நமக்கே போராட்டம் போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தார்
போராட்டம் பாடுகள் போராட்டம் பாடு ஆண்டவரே உலகத்தை ஜெயித்தவரப்பா உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்க ஜெயம் 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 நமக்கு உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்க ஜெயம் 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 நமக்கு உலகத்தை ஜெயித்தவர் ஆமென் ஓ என்னோடு இருக்கிறீரப்பா ஆமென் 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 மரணத்தை ஜெயித்தவர் ஆமென் உலகத்தை ஜெயித்தவர் ஆமென் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்க ஓ ரவதரவ சந்தர துரபரதரவ ஆமென் உலகத்தை ஜெயித்தவர் எல்லாரும் ஆமென் ஆவியானவரே இப்படி விடுதலை தருவீராக உலகத்தை ஜெயித்தவர் எங்களோடு இருக்கிறீரப்பா ஆண்டவரே வியாதியை ஜெயித்தவர் ஆண்டவரே எல்லா கத்தாவே சமாதான கட்டை ஜெயித்தவர் ஆமென் எல்லா வறுமையை ஜெயித்தவர் பிள்ளை சுனிய கட்டை ஜெயித்தவர் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறீர் ஆமென் ஓ ரபதரவரதரவ சந்தரதரவ ஆமென் உலகத்தை ஜெயித்தவரே சர்வ வல்லமையுள்ள தேவனே ஆமென் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி உலகத்தை ஜெயித்தவரே ஆமென் ஹalleluya ஹalleluya நன்றி அப்பா ஆண்டவரே உலகத்தை ஜெயித்தவர்களோடு இருக்கிறீரப்பா எல்லா மரண கட்டில் விலகுவதாக எல்லா மரண கட்டில் விலகுவதாக எல்லா வியாதிகள் மறைவதாக ஆமென் எல்லா பிள்ளை சுனி கட்டில் விலகுவதாக ஹalleluya ஹalleluya எல்லா பொல்லாத கிரியைகள் விலகுவதாக ஆமென் ஆமென் உலகத்தை ஜெயித்தவர் ஓ thank you lord ஆமென் ஜெயம் நமக்கு ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உலகத்தை ஜெயித்தவர் எங்களோடு இருக்கிறீரப்பா ஹalleluya எங்களோடு இருக்கிறீர் ஆமென் ஹalleluya நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் நேசிக்கிற தேவன் உலகத்தையே ஜெயித்த தேவன் ஆமென் ஹalleluya அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த கால்வ தைரியமா சொல்லுங்க ஆண்டவரே உம்மையே நான் நேசிக்கிறேன்ப்பா நீ சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறப்பா என் வியாதியை ஆண்டவரே விடுதலையை கொடுத்த தேவன் மரண படுக்கையை மாற்றின தேவன் ஆமென் ஆண்டவரே கத்தா கேள்விக்குறியா இருந்த வாழ்க்கை ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே ஒரு அடியாளத்தை கொடுத்த ஆண்டவரே முன்னேறி செல்ல செய்கிறீர் அதற்காக நன்றி அப்பா ஹalleluya ஹalleluya ஆண்டவரே மரண படுக்கையிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தெய்வமே ஆமென் ஹalleluya மரண விளிம்பில் ஆண்டவரே கொண்டு சென்றப்பா எங்களை காப்பாற்றின தேவன் ஆமென் ஹalleluya எத்தனை ஆபத்துகளை கடக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்த தேவன் ஆமென் எத்தனை இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலை போகிற வேளையில் எங்களோடு கூட இருந்தீரு ஹalleluya கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுத்தீரு யாரும் உதவி செய்ய முடியாத சமயத்தில் எங்களுக்கு உதவி செய்தீரு எவ்வளவு நல்லவர் ஹalleluya எவ்வளவு நல்லவர் ஆமென் அவர் செய்த எல்லா நினைத்து பாருங்க ஆமென் ஹalleluya எங்க பாதைகள் எல்லாம் எங்களை காப்பாற்றினீரப்பா ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஹalleluya உம்மையே நானே நேசிப்பேன் உம்மையே நானே நேசிப்பேன் உம்மையே நானே நேசிப்பேன் நான் பின் திரும்பேனே சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே உம்மையே நான் ஆராதிப்பேன் உம்மையே நான் ஆராதிப்பேன் உம்மையே நான் ஆராதிப்பேன் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ
சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் ஆண்டவரே ஆமென். பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னல் துன்பம் வந்தால் நாங்கள் பின் திரும்ப மாட்டோம் அப்பா. உமக்காக நாங்கள் முன்னாடி ஓடுகிறோம், உமக்காக நாங்கள் ஓடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், நல்ல ஒரு ஓட்டத்தை நாங்கள் ஓட உதவி செய்யுங்க. என்ன துன்பங்கள் வரட்டும், வேதனைகள் வரட்டும், பாடுகள் வரட்டும், சந்தோஷமாக அந்த ஓட்டத்தை நாங்கள் தொடர உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லா கடலில் எல்லா தேவனை மயப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் உட்காருவோம். நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமாக இருங்கள். உங்களை பார்த்தது சந்தோஷம், அட்லீஸ்ட் அதனால் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஆமென். சில அறிவிப்புகளை நாம் வாசிக்கிறோம். அடுத்த ஆராதனை ஈவினிங் 6:40 இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் ஈவினிங் 6:40 நடக்கிற 4வது ஆராதனை வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, 4:45 வேலையில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாதவர்கள், அது யாராக இருந்தாலும் நீங்கள் அந்த ஆராதனை பங்கு பெறலாம். ஈவினிங் 4:45 ஸோ எப்படி பிஸ்னஸ் செய்கிறது என்பதை குறித்து விளக்குவதற்காக வருகிறார்கள். ஸோ ஒருவேளை தொழில் செய்கிறவர்கள் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். அதை குறித்து ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, அதை பார்க்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ அது மாத்திரமல்ல, அது முடிந்த பிறகு 4வது ஆராதனை 6:40 இருக்கும். கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ளுங்கள். ஸோ அது மாத்திரமல்ல, வெனஸ்டே அன்றைக்கு நடக்கிறதான உமன்ஸ் ப்ரேயரை ஞாபகப்படுத்துகிறோம். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். சகோதரிமார்கள் உற்சாகம் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை யாவர் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேர்ஸ்டே மார்னிங் நமக்கு 5:30 பிப்ரவரி 1 வருகிறது. ஸோ கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் மார்னிங் டிவோஷன் 5:30 இருக்கும். அந்த 2வது மாதத்தை ஜெபத்தோடு தொடங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சாட்டர்டே மார்னிங் எப்பொழுது போல நம்முடைய பிரதர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கும். அதில் வந்து பங்கு பெறும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சாட்டர்டே ஈவினிங் நமக்கு அனாயிண்டிங் சர்வீஸ் இருக்கிறது. அதில் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வந்து வழி நடத்துவாராக. ஸோ இந்த ஆராதனை முடிந்த பிறகு, ஸோ என்னாத்மாவெல்லாம் சொல்லி முடித்த பிறகு தயவுசெய்து ஒரு 5 நிமிடம் உட்காரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சில காரியங்கள் உங்களோட பேச இருக்கிறோம். அதில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டிங்கன்னா முடிச்சுட்டு போயிடலாம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முடிந்த பிறகு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஆமென். கர்த்தரோட நாம மகிமைப்படுவார். அதே மாதிரி இந்த வருஷம் ஒரு புது ஆவியை மேலே இறங்கி இருக்குது. என்ன ஆவி? டைமுக்கு ஆரம்பித்து டைமுக்கு முடிக்கிற ஆவி. ஹல்லேலூயா. அதனால் பாஸ்டர் லேட்டாக ஆரம்பிப்பார் நினச்சிட்டு லேட்டாக வந்தீங்கன்னா ஆராதனையும் முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. ஷார்ப்பாக 10க்கு ஆரம்பிக்கிறோம், 12க்கு முடிக்க நான் வாஞ்சிக்கிறோம். ஸோ எல்லா ஆராதனையும் 6 o'clock to 8 o'clock, 8 o'clock to 10 o'clock, அப்புறம் 10 to 12 முடித்து உங்களை வீட்டுக்கு அனுப்புறது தான் என்னுடைய வேலை. ஹல்லேலூயா. அதில் ஷார்ப்பாக டைமுக்கு ஆரம்பிக்கிறோம். அதனால் கொஞ்சம் லேட்டாக வரலாம்னு நினச்சிங்கன்னா கஷ்டம், சீக்கிரம் வாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த வாரத்தில் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி இருக்கலாம். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி எல்லா காரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். எழுப்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சகோதர ஐக்கியத்திலிருந்து அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, இந்த நாளை கொடுத்து நன்றி அப்பா. இம்மட்டுமா எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி நீரே உன் கொடான கொடி நன்றி அப்பா.
இதோ அப்பா இந்த நாளை பிறந்த நாளை கொண்டாடும் ஒவ்வொரு ஆத்மாக்களை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இனி வரும் நாட்களை அவர்களை ஆசீர்வாதம் பெருக நீ கிருபையை உதவி செய்யுங்க தகப்பனே. இன்னும் அநேக வருஷங்களை கூட்டித்தாங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. அவரோட உடல் பலவீனங்களை எடுத்து போடுங்க தகப்பனே. ஆவியானர் தாமே நீரே அவர்கள் வழிநடத்த கிருபையை உதவி செய்ய வேண்டுமாய் உண்மை கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் துதி கனமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. தயவுசோக்காரங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முதல் தடவையாக வந்திருந்தால் ஒரு நிமிஷம் எழுமி இருக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்திருக்கிற பிள்ளைகள் எழுமி நிற்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா கரங்களும் உற்சாகமாய் தட்டுவோம். எல்லாம் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஆமேன். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಯೇಸುವೆ, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ ರಾಜ. ಅಪ್ಪ, ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಕೊಟ್ಟಿರೋ ಒಂದು ಹೊಸ ಆತ್ಮಗಳಿಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮೈ ಮಾಸ್ಟರ್. ಹಾಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ದೇವರೇ, ಈ ಮಕ್ಕಳನ್ನು ರಾಜಪ್ಪ ಈ ಒಂದು ಆಲಯಕ್ಕೆ ನೀವು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜಪ್ಪ. ನಿಮ್ಮ ಪರಲೋಕದ ಚಿತ್ತವು ಈ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ಈ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಕೊರತೆಗಳು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನೀಗಿ ಹೋಗಲಿ ರಾಜಪ್ಪ. ಈ ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ಕೊಡೋ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯಗಳು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ ಸ್ವಾಮಿ ರಾಜಪ್ಪ. ನಿರಂತರವಾಗಿ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ರಾಜಪ್ಪ ಆ ಮಕ್ಕಳು ರಾಜಪ್ಪ ಬರುವಾಗೆ ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಬಲಪಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಕುಟುಂಬದ ಸಮೇತ ನಿಮ್ಮ ಸನ್ನಿಧಿಗೆ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಕೊಟ್ಟಿರೋ ಕೃಪೆಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು நாமத்தில் பிரார்த்தித்தேன் தந்தையே. ஆமென். ஆமென் ஆமென். சுகாரங்கள் உங்கள் கையில் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அதை படித்து பாருங்கள். தொடர்ந்து வர விரும்புகிறவர்கள் அதை தொடர்ந்து நீங்கள் வரும்படியாக ஒரு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸோ கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இதுவரைக்கும் கொண்டு வந்து தேவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நம்ம கரங்களில் இருக்கிற காணிக்கை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஸோ நம்ம எல்லாரும் உற்சாகமாய் விதைப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையானது வேலைக்காய் சொத்துரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரை கத்தா கொடுக்க போகிற காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டு கத்தாவே, இந்த தாமே மகிமையான காரியங்களை கத்த பிள்ளையோட வாழ்க்கையில் செய்வீராக. இதுவரைக்கும் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே நீரே கத்தாவே அன்று கத்தாவே இந்த காணிக்கைகளை ஆசீர்வதித்து அது ஊழியத்தின் தேவையெல்லாம் நீங்கள் சந்திக்க விடுமா ஜெபிக்கிறேன். தொடர் நாமத்தை மேயப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஒரு பாடல் நாம் பாடுவோம். அல்லேலூயா. ஸோ கொயர் மெம்பர்ஸ் வாங்க. அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஸோ பாடுகிற வழியில் உற்சாகமாக காணிக்கைகளை கொடுப்போம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் நேசர் பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை விட என்
தீங்கும் தீண்டாது. இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எல்லன்மா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே கத்தாவே கொடுத்த இந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. என் தேவன் தாமே ஆண்டவரே இதை பல மடங்கு பெருக செய்து பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவை காண செய்யுங்கப்பா. நீரை கொடுத்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, மகிமையான காரியங்களை செய்வீராக. இப்பொழுது நம்முடைய வார்த்தைக்காக இருக்கிறோம். எங்கள் கத்தா வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா. நான் சத்தமே காணோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ லைஃப்னா என்ன சொல்லுங்கங்க? லைஃப்னா என்ன? நம்ம ப்ராப்ளமா? லைஃப்னா ப்ராப்ளம், லைஃப்னா டென்ஷனு, கஷ்டம், லைஃப்னா போராட்டம். எதுக்கு இந்த லைஃப் ஆள்றப்போ? யாருன்னா ஒருத்தர் லைஃப்னா ஜாயின்னு சொல்கிறீங்களா, லைஃப்னா பீஸ்ன்னு சொல்கிறீங்களா? அது சொல்ல சரியா? லைஃப்னாலே பிரச்சனை, லைஃப்னாலே போராட்டம், சரியா? எல்லாம் அப்படி தான், சரியா? நான் விசுவாசிக்கிறேன் லைஃப் இஸ் எ ட்ரபுள். உண்மையாக அது ட்ரபுள் தான், அது ப்ராப்ளம் தான், சரியா? ஏன்னா வசனம் என்ன சொல்கிறதுன்னா, உலகத்தில் என்ன இருக்குது உங்களுக்கு? உபத்திரம் இருக்குது. அல்லேலூயா, உபத்திரம் இருக்குது. ஸோ சம்வாட் நம்ம அந்த பிரச்சனைகள் போராட்டங்களில் நம்ம போய் கொண்டு தான் இருக்கிறோம். இன்னையோட டைட்டிலே அதுதான், சரியா? லைஃப் இஸ் ட்ரபுள் ஆர் ப்ராப்ளம். ஆமென். ஏதாவது ஒன்று. எல்லோரும் யோசிக்கலாம், என்னடா வாழ்க்கை, அல்லேலூயா, ஏன் இந்த வாழ்க்கை அப்படிலாம் யோசிக்கலாம். ஆனால் வேறு வழி இல்லை. ஆண்டவனை என்ன பண்ணிட்டாரு? உருவாக்கிட்டாரு. அதனை கடந்து தான் போக வேண்டும். அல்லேலூயா. அதனை வாழ்ந்து தான் காட்ட வேண்டும். வேறு வழி கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிந்த ஒரு பகுதி, ஜான் காஸ்பல் சாப்டர் 14:1. நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபுள்ட். சரியா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கலங்காத. தெரியாதவங்களை பார்த்து சொல்லுங்கள். அல்லேலூயா. தெரிஞ்சவங்களை பார்த்து சொன்னால் ஒன்றால் தான் பெரிய கலக்கம்னு சொல்லுவாங்க. அதனால் தெரியாதவங்களை பார்த்து சொல்லுங்கள், கலங்காத. அல்லேலூயா. சொல்லிட்டீங்களா? வெரி குட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, டோன்ட் லெட் யுவர் ஹார்ட் பி ட்ரபுள்ட். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஸோ எபிரேய புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் எபிரேய புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ அப்போ சோதனை வருகிற வேளையில் அவர் ஏற்கனவே அந்த பாதையை போயிருக்கிறார். ஸோ ஏசப்பாவுக்கு அந்த சோதனை வழினா என்னன்னு தெரியும், ஸோ வேதனை என்னன்னு தெரியும், சரி டிப்ரெஷன் என்னன்னு தெரியும், லோன்லினஸ்னால் என்னன்னு தெரியும், ஸோ ஒருத்தரை கைவிடப்பட்டால் என்னன்னு தெரியும், எல்லாரும் அவங்கள விட்டு போகும்போது என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குது எல்லாமே தெரியும். அது தெரியாதவே கிடையாது. 3 வருஷம் கூட இருந்தவன் என்ன பண்ணாங்க? ஸோ எல்லாம் பிடிக்கிறதுக்கு நைட்டு வந்த உடனே, ரோமர்லாம் வந்த உடனே எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான். அதனால் அவருக்கு தெரியும், எல்லாம் விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும் அவருக்கு தெரியும். ஒரு தனிமையாக இருந்தால் எப்படி இருப்போம்னு தெரியும், அடி எப்படி இருக்கும், உதை எப்படி இருக்கும், எல்லாம் தெரியும். அதனால அவர் சோதனையோடைய கூட தாங்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு பலனை தருகிறார். என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அந்த பிரச்சனையில் அந்த பிள்ளைகள் சிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பலனையும் உங்களுக்கு தராரு. அதனால் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நம்ம நிறைய டைம் என்ன நினச்சிக்கிறோன்னா, அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேர்னிஷ் ஆகிடும், எல்லாம் போயிடும். நிறைய டைம் அப்படி போகிறது கிடையாது. சில பிரச்சனைகள் வருஷ கணக்காக போகுது, சில பிரச்சனைகள் மாத கணக்காக இருக்குது, சில பிரச்சனை தொடர்ச்சியாக அது டெஸ்ட் சீரியஸ் மாதிரி போயிட்டே இருக்குது. சரியா? அவுட்டே ஆகாமல் போயிட்டு இருக்குது. எல்லாருமே டெஸ்ட் சீரியஸில் அவுட்டே ஆகலைன்னா போயிட்டே இருக்கும். அந்த 5 டே மேட்சும் போயிட்டே இருக்கும். அது ட்ரா ஆகிற மாதிரி போயிடும். அது என்றைக்கு ட்ரா ஆகுதுன்னு தெரியாது. ஆனால் டெஸ்ட் மேட்ச் மாதிரி போயிட்டே இருக்குது. பிரச்சனைகள் டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக தான் உங்கள் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற வழியில் நீங்கள் நினச்சிடாதீங்க, ஐயோ என்னுடைய நோக்கம், என்னோடய பிரச்சனை எனக்கு நோக்கமே இல்லாமல் ஆண்டவர் உருவாக்கிட்டாரோ. எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அது நிச்சயமாகவே கர்த்தர் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நீதிமான கர்த்தர் நிச்சயமாக உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாக்கிற தேவன். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 10:29 பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 29வது வசனத்தில், கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கும் அது என்னவனா கலக்கம். த வே ஆஃப் த லார்ட் இஸ் ஸ்ட்ரென்த் டு த அப்ரைட். யார் ஒரு நீதிமானாக இருக்கிறாங்களோ, யார் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ, அவளுக்கு கர்த்தர் ஒரு அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைஃப் இஸ் ஹார்ட். இந்த நாட்களில் எல்லாருக்கும் லைஃப் ஹார்டாக தான் இருக்குது. ஆமென். ஏன்னா
யாராக இருக்கட்டும், அது ஏழையாக இருக்கட்டும், நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும், ஹையர் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவளை கேளுங்க, எனக்கு பிரச்சனை தான் அப்படின்வாங்க. எனக்கு பிரச்சனை தான், போராட்டம் தான்றாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு விதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேறு, எனக்கு இருக்கிற பிரச்சனை வேறு. என் பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீ தாங்க மாட்டேன், உங்கள் பிரச்சனை எனக்கு வந்தால் நான் தாங்க மாட்டேன். ஸோ அதனால் கர்த்தர் வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு விதமாக வைத்திருக்கிறார். ஸோ ஒருவருக்கு, ஆனால் அதோடு கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பலனை தராரு, அது தாங்கக்கூடிய, அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய அது பலனை தராரு. அதே மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு பிரச்சனை அவர் பார்த்துருக்குறீங்களா? சில டைம் வந்து சில சீசன் வரும். சிலர் சொல்லுவாங்க ஜனவரி மாதம் வந்தாலும் எங்களுக்கு என்ன வந்துடும், சிக்கு வரும். சொல்லியே சிக்காகிட்டே இருப்பாங்க ஜனவரி மாதம். அல்லேலூயா. எவ்ரி மந்த் ஜனவரிலாம் வரும் அவங்களுக்கு டைஃபாய்டு வரும், எவ்ரி மந்த் ஜனவரிலாம் வரும், காஃப் வரும், கோல்டு வரும், எல்லாம் வரும். அது வந்தோடனே அவங்களுக்கு தெரியும் இந்த சீசன் என்ன சீசனு, ஃபீவர் சீசன். அல்லேலூயா. ஏன்னா அவங்க மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடும், ஓகே இந்த சீசன். அடுத்தது வேறு சீசனில் ஒன்று போவாங்க, ஒரு போவாங்க. ஸோ ஒரு சீசன் வந்து டிப்ரெஷன்லேயே போகும், ஒரு மாதம் வந்து டிப்ரெஷன், ஃபுல்லாக டிப்ரெஷனில் போகும். ஸோ சில டைம் வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் போகும், சில மந்த் வந்து எண்ணிக்கை இல்லாத நெருக்கம் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அதனால் எப்படி வந்து சீசன் மாறுதோ அது மாதிரி உங்கள் பிரச்சனை என்ன பண்ணுது, சீசனுக்கு சீசன் மாறிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆமென். கண்டிப்பாக ஒத்துக்குவீங்க. அல்லேலூயா. ஏன்னா நானும் அந்த பாதையெல்லாம் போகிறோம். அதில் சீசனுக்கு சீசன் எல்லாமே மாறும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன மாதிரி சீசன் இருந்தாலும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து 5 வயசுலேருந்து அந்த பிள்ளைக்கு வந்து என்ன மாதிரி ஹார்டு ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரிய ஆரம்பிச்சிருமா, எவ்வளோ கஷ்டன்றது சின்ன வயசில் 5 வயசுலேருந்து அதை கற்றுக்க ஆரம்பிக்குமா, சரியா? அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அந்த பிள்ளைகள் உணர ஆரம்பிக்கிறாங்க. டில் டெத்து வரைக்கும் அந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வை லைஃப் இஸ் ஷார்ட், ஏன் வந்து லைஃப் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் ஷார்ட் பிகாஸ் அவர் வேர்ல்டு இஸ் புரோக்கன். நம்ம உலகம் வந்து ஒரு உடைக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் நல்லா தான் படைச்சார். ஆனால் இந்த ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா இருந்ததை என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. சொல்லப்போனால் அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ராக்சர் தான், எல்லாரோட லைஃப்பும் ஃப்ராக்சர் தான். ஸோ சிலருக்கு வந்து மல்டிபிள் ஃப்ராக்சர் இருக்குது, சிலருக்கு சிங்கிள் ஃப்ராக்சர், சிலருக்கு 2 ஃப்ராக்சர், அது மாதிரி. ஆனால் எல்லாரும் உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒரு உடைவுக்கு நேராக போயிட்டுருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒரு காரணம் நிச்சயம், என்ன உடைவுகள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், அது என்ன புரோக்கன் ஆயிருந்தாலும் அதை ரிஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கர்த்தர் நம்ம இடத்துல வைத்திருக்கிறார். ஆமென். அது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அது ரெஸ்டோர் ஆகிடும். ஆண்டவங்க கூட இருந்தால் எல்லாமே ரெஸ்டோர் ஆகிடும், திரும்ப வரும். அல்லேலூயா. ஸோ எல்லாவற்றையும் பெறுவீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாவற்றையும் திரும்ப பெறுவீர்கள். சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள் பாப்பா. ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றையும் பெறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். அப்போ லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளமில் போகும்போது, ஒரு பிரச்சனையில் போகும்பொழுது, போராட்டத்தில் போகும்போது நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நீங்கள் அதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி வந்து அதை கையாள வேண்டும். ஸோ எல்லாருக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எனக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது. ஆனால் இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் கீஸ் இருக்குது, சரியா? நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஷார்ட்கட் வந்து 3 இதை ப்ரெஸ் பண்ணணும், அட் அ டைம் ப்ரெஸ் பண்ணணும். அது என்ன ஷார்ட்கட்டு? 3 ஒன்றா ப்ரெஸ் பண்ணுவீங்க. நம்ம கண்ட்ரோலு ஆல்ட்டு டெலீட்டு. அல்லேலூயா. கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் மொத்தம் 3த்தையும் என்ன பண்ணணும், சேர்த்து பிடிக்கணும், சரியா? சேர்த்து பிடிச்சா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அல்லேலூயா. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் இந்த 3 கீ ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன கீ? கண்ட்ரோல், ஆல்ட்டு, டெலீட். இந்த 3 இருந்தால் உன் ப்ராப்ளம்லேருந்து நீ வெளியே வந்துடலாம். எத்தனை பேர் நீங்கள் ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றீங்க? அல்லேலூயா. இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ட்ரோல், ஆல்ட், டெலீட். ஆமென். இந்த 3 நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் 3 கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் சேஞ்சை பார்க்கலாம். அதில் என்ன ப்ராப்ளம் வரட்டும், ஆமென், வாழ்க்கையின் பாரங்கள் பெரிதாக இருக்கட்டும், திக்கற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார். அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போ இன்றைக்கி மெசேஜே வந்து கண்ட்ரோல், ஆல்ட், டெலீட் தான் மெசேஜ். ஆமென். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. ஆமென். நிறைய டைம் என்ன பண்ணுறோன்னா, நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வைக்கிறது கிடையாது, அதான் ப்ராப்ளம். நிறைய பிரச்சனைகள் நம்மளாலேயே வரும். ஆமென். நிறைய பிரச்சனை யாரால் வரும் சொல்லுங்கங்க? நம்மளால் வரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்மளால் வரும் சொல்கிறவங்களாலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஒன்று ஆச்சு, சரியா? ஒரு திருமணம் ஆச்சு, திருமணம் நல்லா கிராண்டாக ஆச்சு. ஸோ இப்போ திருமணம் முடிஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்க, பெண் வீட்டு வந்து பெண் எங்கே வந்துடுவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே அந்த மகள் என்ன பண்ணால், காலையில் எழும்பி என்ன பண்ணான்னா, மாமியாருக்கு உதவி செய்யும்படி என்ன பண்ணாங்கன்னா கிச்சனுக்கு வந்தாங்க. கிச்சனுக்கு வந்த உடனே மாமியார் பார்த்தாங்க, யாரை பார்த்தாங்க, மருமகளை பார்த்தாங்க. பார்த்துட்டு
ஏமா நீ இந்த போய் தூங்குமா, என்ன சொன்னாங்க சொல்லுங்கங்க, ஏமா வந்த நீ போய் தூங்குமா அப்படின்னாங்க. உடனே இல்லை ஆன்ட்டி நான் வந்து உதவி செய்கிறேன். இல்லை நீ என் மகன் மாறிமா, போய் தூங்குமா, ரெஸ்ட் எடுமா அப்படின்னாங்க. சரி இந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுச்சு. திருப்பி அடுத்த நாள் காலையில் என்னாச்சு, அதே மாதிரி காலையில் எழுந்துச்சி வந்துச்சு. வந்த உடனே திரும்பவுமாக இந்த அம்மா சொன்னாங்க, நான் தான் எத்தனை முறை சொல்கிறேன் சரியா, நீ என் மகன் மாறிமா. என்னது எப்போ அது மாறி தான் ஞாபகம் வச்சுக்கோ, மக கிடையாது, அது வந்து யூனிவர்சல் ப்ராப்ளம். நீ என்ன தான் அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் மாறி தான் சரியா, அது வந்து மாற்றவே முடியாது சரியா, அது வந்து மாற்றவே முடியாது. அப்போ நீ யார், மகன் மாறி மனைவி தூங்குமா, நீ ரெஸ்ட் எடுமா அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, அமுச்சு விட்டுறாங்க. ஸோ 3வது நாள் திரும்ப அதே மாதிரி வந்துச்சு. உடனே சொன்னாங்க, ஏம்மா நான் தான் சொல்கிறேன்ல, என் பையனுக்கு இத்தனை வருஷம் நான் யார் சமைச்சு போடுறது, நான் தான் சமைச்சு போட்டேன். இப்போ நீ வந்திருக்கிற, நீ என் மகன் மாறின்னு சொன்னேன், உனக்கு கூட ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு பிடி அரிசி போட போகிறேன், கூட ஒரு பிளேட்டை கழுவ போகிறேன், கூட ஒரு டம்ளர் கழுவ போகிறேன், அவ்வளோ தானே, இதுனா பெரிய விஷயம், போம்மா ரெஸ்ட் எடுமா, நீ ரெஸ்ட் எடு போ அப்படி சொல்லி ஆரம்பிச்சிட்டா. இது எல்லாம் அமைச்சது யார், மாமி ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ மருமகளும் சந்தோஷமாக இதை மாதிரி ஒரு அம்மா மாதிரி கிடைக்குமா அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவனும் போய் படுத்து அவங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 3 நாள் முடிஞ்சது. 4வது நாள் யார் வரல, மருமகள் வரல. அல்ல நல்லா அம்மா இல்லை, அதனால் மருமகள் வரல. 1 மாதம் 2 மாதம் யார் வரதில்லை. இப்போ டெய்லி காலையில் யார் எழுப்பி செஞ்சிட்ருக்கா வேலை, அம்மா மாறி மாமியார் மாறி அது அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ பாஸ்டர்கிட்ட வந்து ஜெப குறிப்பு என்ன வருதுன்னா, பாஸ்டர் கல்யாணம் பண்ணி வச்சேன் பாஸ்டர், மருமக என்ன பண்ண மாட்டேக்கா, வேலையே செய்ய மாட்டேக்கா, தூங்கிட்டே கிடக்குறா. காலையில் தூங்க வச்சது யாரு, யார் தூங்க வைத்தது, மாமியார். அதனால இந்த பிசா ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா, ஓட்டவே முடியாது. ஏன்னா அந்த வம்பை விலை கொடுத்து வாங்கினது நீ தான். அல்லேலூயா. நீ திருந்தா விட்டால் அவர்கள் திருந்த முடியாது சரி. அதனால் சில பிரச்சனை நம்மவே என்ன பண்ணுறோன்னா உருவாக்குகிறோம். இந்த வாய் சும்மா இருக்காது சரியா, வாய் சும்மா இல்லாமல் அது கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறதுனா சில பிரச்சனை உருவாக்குகிறோம். அப்போ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உன் வாய் அடக்க தெரியணும் கொஞ்சம். ஸோ வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்ன புத்தி கொடுத்தா, தெளிந்த புத்தியை கொடுத்துருக்காரு. புத்தி இல்லாதவன் தான் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு கிடப்பான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். 2 தீமோத்தேயு சாப்டர் 1 verse 7. 2 தீமோத்தேயு 1:7. நமக்கு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை என்ன பண்ணுறாரு, கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து சவுண்ட் மைண்டை கொடுத்துருக்கிறார். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், உங்கள் லைஃப் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வாழ்க்கை நடத்தணும். நிறைய பேர் இங்கே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறீங்க, அதான் ப்ராப்ளம். ஏங்க பிரச்சனை வருது, வாய் வச்சுட்டு சும்மா இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அற்புதமாக நடத்தினார், வாய் வச்சுட்டு அமைதியாக இருந்தானா. எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் இல்லை, 10 நாள் எங்கே போயிருக்கலாம், கானானுக்குள்ளே பிரவேசிக்கலாம். 10 நாள் ட்ராவல் தான், 10 days ட்ராவல். ஸோ 10 daysல கானானுக்குள்ளே போக வேண்டிய ஆள் இந்த வாயை வச்சு சும்மா இல்லாதனால ஆண்டவர் என்ன பண்ண 40 வருஷம் சுத்த விட்டார். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா, ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நன்மை இல்லை. எப்பா உன்னை நான் காணாக்கு தான் போக சொன்னேன், ஆனால் நீ என்ன வச்சுக்கல, வெளியே வந்த உடனே ஆரம்பிச்சிட்ட உன் வேலையை ஆரம்பிச்சத. எகிப்திலே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, எங்களை வனாந்திரத்தில் சாகடிக்கு தான் வந்த ஆள் தான் ஆரம்பிச்சிட்டான், புலம்ப ஆரம்பிச்சிட்டான், மர்மரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மற்றவங்களை பார்த்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஆண்டரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாத்திரம் மோசஸை கேள்வி கேட்க ஆரம்பிச்சு, இதை மாதிரி நிறைய கேள்வி மேலே கேள்வி அவர்கள் கேட்டு 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 கடைசியில் என்னாச்சுன்னா ஆண்டவரை கோபம் மூட்டினார்கள். சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து அந்த லைஃப் வந்து எப்படி கண்ட்ரோலாக வைத்து கொள்ளணும்னு தெரியல, அதான் ப்ராப்ளம். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிற வேளையில் உங்கள் லைஃப்பை நீங்கள் கண்ட்ரோலாக வைக்கலாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு என்ன தர முடியும், அந்த பேஷன்ஸை தர முடியும், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் விசுவாசம் தர முடியும், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அன்பை தர முடியும், எல்லாமே அவர் தான் செய்ய முடியும். அப்போ இந்த கால வேளையில் நீங்கள் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வாயை அடக்காதவன் லைஃப்பில் நீங்கள் முன்னேறதை பார்க்கவே முடியாது. வாய் அடக்க தெரியணும், அல்லேலூயா. நாவை அடக்க தெரியணும், அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் வந்து எந்த ஒரு சரீரத்தில் பார்ட்டுக்கும் அவ்வளோ பெரிய பாதுகாப்பை போடல, வாய்க்கு மட்டும் நல்லா போட்டுருக்காரு. 32 பூட்டை போட்டார் ஃப்ரண்ட்டில். நாக்குக்கு முன்னாடி என்ன இருக்குது, 32 லாக்கர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு லாக்கர் இருக்குது. இதெல்லாம் வச்சது எதுக்குன்னா வாயை வச்சுட்டு அமைதியாரு, அதை கண்ட்ரோல் பண்ணு. நிறைய ஆசீர்வாதம் பாருங்கள் உங்கள் வாயால் தான் போயிருக்கும். நிறைய உறவுகள் சிலலாம் பார்த்தீங்கன்னா ஒண்டிக்கு ஒண்டி நிற்கிற மாதிரி ஹஸ்பண்ட், நீ கற்றுனா 100 டிகிரி கற்றுனா நான் 200 டிகிரி கற்றுவேன்.
அந்த லெவலில் போய்ட்டாங்க. ஏன்னா கண்ட்ரோல் பண்ண தெரியல, அவங்களால அமைதியாக இருக்க தெரியல. சரி ஒருத்தன் கத்துறானா அமைதியாக இருப்போம், ஒரு நேரம் அமைதியாக இருப்போம், அதுக்கப்புறம் வந்துச்சு வாங்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க தெரியாது. என்ன பண்ணுவாங்க, கூடயே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, பீக்கில் போவாங்க. அப்போ அதனால பிரச்சனைகள் அதிகமாகுது, போராட்டங்கள் அதிகமாகுது. உங்கள் லைஃப் வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக போகணுமா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சரி பார்த்துங்க, மோசஸ் வந்து ஆண்டரே சொல்கிறாரு, சாந்த குணமுள்ள மனுஷன், இவனை மாதிரி ஒரு மனுஷன் கிடையாது, சாந்தம், இவனை மாதிரி ஒரு மீக் பர்சன் யாருமே கிடையாது. ஆனால் அவரே என்ன பண்ணிட்டானுங்க, டென்ஷன் பற்றி விட்டு அவரே என்ன பண்ணிட்டானுங்க, கோவப்படுத்திட்டாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு காரியம் அவர் கண்ட்ரோல் பண்ணாதனால இவருடைய உழைப்பு 40 வருஷம் உழைப்பு என்னாச்சு, வீணாக போச்சு. 40 வருஷம் பிரயாசம் வீணாக போச்சு. ஒரே ஒரு கண்ட்ரோல். இத்தனை வருஷம் நல்லா தான் இருந்தார், இத்தனை வருஷம் வனாந்திரத்தில் நல்லா தான் இருந்தார். ஆனால் ஒரே ஒரு கோபம், அன்னைக்கு மட்டும் அவர் கண்ட்ரோலாக இருந்தார்னா நான் விசுவாசிக்கிறேன் சரித்திரமே மாறி இருக்கும். யோசுவா, காலேபு, மோசஸ் 3 பேர் போயிருப்பாங்க உள்ளார. ஆனால் அந்த ஒரு கோபம் எங்கே கொண்டு போகல. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கூட கோபத்தில் விட்டுட்டு வந்துடுறது. எனக்கு 1000 வேலை இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் போ. 1000 கம்பெனி என்னை கூப்பிடுவான், நீ என்ன கம்பெனி, நான் சொல்கிறேன் கண்ட்ரோல். உடனே பேப்பர் போடுறது, நான் பார்த்துக்கிறேன் விடு. வெளியே வந்துட்டு லோ 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 லோன்னு அலையிறது, பாஸ்டர் பேப்பர் போட்டேன் வெளியே அமிச்சிட்டான், நான் என்ன பண்ணுறது தெரியல பாஸ்டர். ஏன்பா ஒரு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கோ. அங்கே வெறுப்பேற்றுறதுக்கு ஆள் இருப்பான், உன்னை வேதனைப்படுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. உலகம் அப்படிப்பட்ட உலகம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை கண்ட்ரோலாக வச்சுக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பாருங்கள், ஸோ ஜீசஸோட லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம், ஜீசஸோட லைஃப், ஜோசப் லைஃப்பில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஜோசப் வந்து அவன் போன ப்ராப்ளம் எல்லாம் பெரிய பெரிய ப்ராப்ளம், ஆனால் எந்த இடத்துல அவன் கண்ட்ரோல் அவன் இழக்கவே இல்லை. நீ சொல்லப்போனால் அவன் சகோதரர்களால் ஏமாற்றப்படுகிறான், வஞ்சித்து விற்கப்படுகிறான். போர்த்திவர் வந்து பொய்யான குற்றச்சாட்டு, டெய்லி அவன் டார்ச்சர் கொடுக்குறான், ஆனால் அவன் கண்ட்ரோலாக இருக்கிறான். டெய்லி டார்ச்சர், அன்னுதினமும், வசனம் தான் சொல்லுங்க, அன்னுதினமும் போர்த்திபால் அவனை தொல்லை பண்ணான். ஆனால் அவர் எப்படி இருந்தார், கண்ட்ரோலாக இருந்தார். சிறைச்சாலை அனுபவம், கண்ட்ரோலாக இருந்தார். அதனால தான் ஒரு பிரைம் மினிஸ்டரை கர்த்தர் உயர்த்தினார். ஸோ நீங்கள் என்னைக்கு கண்ட்ரோலாக இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். ஸோ இயேசுக்கு சோதனை இல்லை நினைக்கிறேன், இயேசு சோதித்தான், பிசாசு சும்மா கிடையாது. 40 நாட்கள் வசனம் சொல்லுகிறது, 40 நாளும் பிசாசு சோதிச்சானா, 40 நாளும் சோதிக்கிறான். கடைசியாக அந்த உபவாசத்தோட எண்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டுக்கு என்ன வந்துருச்சு, பசி உண்டாயிற்று. ஸோ பசி வந்துச்சுனாலே நிறைய பேர் நம்ம கண்ட்ரோல் இழந்துருவோம். பார்த்துருக்கீங்களா, வீட்டில் நிறைய சண்டை எதில் வரும் தெரியுமா, சாப்பாட்டில் தான் வரும். நல்ல வேலை செஞ்சுட்டு வரேன், வச்சிருக்கா பார் சாப்பாடு, அல்லேலூயா, ஒரு கட்சிக்கு ஒன்று கூட இல்லை, ஆமேன், குடம்பிட்டேன். எங்கே வருது சண்டை, சாப்பாட்டில் வரும். கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டோம், சாப்பாட்டில் பிரச்சனை வரும். வீட்டில் பிரச்சனை நிறைய குடும்பத்தில் வர்றதில் 90% எங்கே வரும்னா டேபிளில் தான் வரும். பார்த்துக்கோங்க, எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க, ஒத்துக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, எல்லாம் கை இப்படியே தான் தூக்குறேன், அல்லேலூயா நல்லா தெரியுது, எங்கடா மேலே தூக்கிட்டு. 90% பிரச்சனை இதில் தான் வரும். ஸோ அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் பெரிய ஆகிட்டே இருக்கிறான். ஏன் அவன் பெரிய ஆள் ஆகிறான்னா, அவன் தெரிஞ்சிச்சு அவனுக்கு எதில் பிரச்சனை பண்ணுவாங்க, சாப்பாட்டில் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ண தெரியலனா, அவன் நாவை அடக்க தெரில, அதான் பிரச்சனை, நாவை அடக்க தெரில. ஸோ ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, பாஸ்டர் டைம் 9 மணி ஆகுது, என்ன கொடுக்க, எனக்கு வந்து என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டேங்கா, யார் மருமக வந்து சாப்பாடு எடுத்து கொடுக்க மாட்டேங்கா. நான் உடனே கேட்டேன், 9 மணி ஆகுது தெரியுது, உனக்கு நல்ல கால் இருக்குது, கை இருக்குது, அங்கே என்ன இருக்குது, டிஃபனும் இருக்குது, டேபிளில் போய் வச்சு சாப்பிட்டு என்ன ஆகிட போகுது, அது எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்தா தான் சாப்பிடணுமா, சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, போயிட்டு சாப்பிடு, ஒரு வேளை தானே சாப்பிட்ரு. நான் சொல்கிறேன், அதை விட்டுட்டு 9, 10, 11 மணிக்கு சுகர் இல்லாமல் என்ன பண்ணுறது, அடுத்தது சுஸ்தாய் உட்காந்து பேப்டிஸ்ட் ஓடு, எதுக்கு? 9 மணிக்கு தான் சரி செஞ்சு தான் வச்சுட்டாங்கல்ல, செஞ்சு தான் வச்சுட்டாங்க, உட்காந்து சாப்பிடு. அது வேறு, அது கண்ட்ரோல் பண்ண தெரில, அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரில. அவள் வந்து கையில் கொடுக்கட்டும், அப்போ தான் சாப்பிடணும். நம்மளுக்கு மரியாதை இருக்குல்ல, மாமியார் இல்லை, நம்மளுக்கு ஒரு மரியாதை வேணாம். நான் சொல்லுற சில டைம் வந்து உங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். சில காரியங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். எப்படி கண்ட்ரோலாக இருக்கணும், வாயின் வார்த்தைகளை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விட்டுட்ட பிறகு அள்ள முடியாது, அது எடுக்க முடியாது. டென்ஷனில் பேசிட்டேன்னு சொல்லுவாங்க சிலர். சில எல்லாம் பேசி முடிச்சு நானாக பேசினேன்னு கேட்பான், நீ தான் பேசினேன், அப்புறம் உங்கள் பேயா பேச்சு, நீ தான் பேசினேன், நீ தான் கரெக்டாக பேசினேன். சில டைம் தான் சொல்லுவாங்க, எல்லாம் பேசி முடிச்சுட்டு நானாக பேசினேன், எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ ஒரு வாட்டி இவர் சொல்லும்போது நம்ம கேட்டுக்கணும், எல்லாம் கேட்டால் ஓகே நீ பேசல விடு அப்படி சொல்லணும். அது எல்லா டைம் நடக்காது, எல்லா டைம் நடக்காது. அப்போது கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எத்தனை பேர் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் வச்சுக்குவீங்க? கண்ட்ரோலாக இருங்க, கர்த்தர் உங்களை உயிர்த்துருவார். ஆமென். அல்லேலூயா. நம்புறவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கண்ட்ரோல் பண்ணுவீங்களா?
கண்ட்ரோல் பண்ணுங்கள். சில டைம் வந்து சில ப்ராப்ளம் வந்து ரொம்ப டென்ஷனில் பண்ணிடாதீங்க. அது கேர்ஃபுல்லாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு ரோப் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்தாங்க கிளாஸுக்கு. எல்லோரும் பார்த்து கேட்டாங்க, என்னதுப்பா இது அப்படின்னு. எல்லோரும் பசங்க சொன்னாங்க ரோப்பு. ஓகே, அதில் 3 நாட்டு போட்டாங்க. இப்போ என்னதுன்னு கேட்டாங்க. அதுவும் கயிறு தான். அப்போ ஒரு பையன் சொன்னால் அது கயிறு தான், ஆனால் என்ன பண்ணியிருக்கிறீங்க, லைட்டாக போட்டுருந்தாங்க. நாட் வந்து லைட்டாக அவுக்குற மாதிரி போட்டிருந்தீங்க. அப்போ லைட்டாக நாட் போட்டிருக்கிறீங்க. அப்போ இன்னொரு பையன் சொன்னால் அந்த நாட்டு போட்டதுனால அதோடைய ஷேப்பு மாறி இருக்குது, அது நாட்டு ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகிடும், பழைய மாதிரி ரோபாவே மாறிடும் அப்படின்னா. சரி ஓகே, இப்போ நாட்டை எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டாங்க. நாட்டை எடுத்துட்டு பழைய மாதிரி கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு உடனே அந்த டீச்சர் தெரியாமல் என்ன பண்ணுச்சு, 2 காரணம் பிடிச்சி இழுத்துருச்சு. என்ன ஆகும், இப்போ நாட்டு என்ன ஆகும், டைட் ஆகிடும். உடனே கீழேருந்து பசங்க சொல்கிறாங்க, மிஸ் நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டீங்க, டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. இப்போ என்ன பண்ணலான்னு அவங்க கேட்குறாங்க. உடனே சொல்கிறாங்க, மிஸ் பக்கத்தில் போய் பார்த்து அது என்ன பண்ணுங்கள், நாட்டை மெதுவாக எடுங்க அப்படின்றாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரிய வச்சாங்க. என்ன புரிய வச்சாங்கன்னா, பிரச்சனை நிறைய டைம் நம்மளே என்ன பண்ணிடுறோம், இழுத்து பெருசாக்கிடுறோம். இப்போ என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பக்கத்தில் உட்காந்து தான் அந்த நாட்டை எடுக்கணும். தூரத்தில் உட்காந்துலாம் எடுக்க முடியாது. உன் பிரச்சனை டென்ஷனில் சில வாயை விட்டுட்ட, டென்ஷனில் சில காரியங்களை பேசிட்ட, டென்ஷனில் சில காரியங்களை செஞ்சிட்டீங்க. என்ன பண்ணுங்கன்னா, பக்கத்தில் உட்காந்து அதை எடுங்க. அல்லேலூயா. மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேளு. பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இரு. என்ன செய்யணுமோ அதை எடுத்திங்கன்னா பழைய மாதிரி அந்த ரோப் வரும். இல்லைன்னா இன்னும் டைட்டாக தான் கிடக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? புரிஞ்சவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ரோப்புன்றது உன் லைஃப், உன் வாழ்க்கை. அதுதான். சில டைமில் வந்து நீங்கள் அவசரமாக கோவத்தில் எடுக்கிற முடிவுகள், ஆமென், கோவத்தில் எடுக்கிற முடிவுகள், கோவத்தில் எடுக்கிற தீர்மானங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஆர் சம் ஒன் எல்ஸ் வில் கண்ட்ரோல் யூ. உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிலனா இன்னொருத்தர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவான். அல்லேலூயா. அதுக்கு என்றைக்கும் இடம் கொடுக்காதீங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் என்ன பண்ணாதீங்க, இடத்த கொடுக்காதீங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ண நீங்கள் தான். இந்த பாடிக்கு நீங்கள் தான் அத்தாரிட்டி, வேறு யாரும் அத்தாரிட்டி கிடையாது. ஸோ இந்த சரீரத்துக்கு நீங்கள் தான் முதலாளி. அதனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்கள் வாய் இன்னொருத்தர் கண்ட்ரோல் பண்ணணும், உங்கள் வாயை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். சரி, நீங்கள் கண்ட்ரோலாக இருங்க. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நிறைய பிரச்சனை நீங்கள் தப்பிச்சிடலாம். எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ கண்ட்ரோல். அடுத்தது 2வது என்னது, ஆல்ட். ஸோ அப்போ ஆல்ட் வந்து என்னென்னா, ஆல்டர் யுவர் திங்கிங். ஆமீன். உங்களுடைய தாட், உங்களுடைய மைண்டு, ஹார்ட்டும் மைண்டு எப்போ ஒன்றா வேலை செய்யும். Proverbs chapter 4 verse 23 பாருங்கள். நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23 பாருங்கள். 4:23. Proverbs chapter 4 verse 23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து என்ன வரும், ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் மைண்டையும் உங்கள் ஹார்ட்டையும் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே உங்கள் திங்கிங் வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அது என்றைக்குமே ஆல்ட்ரு பண்ண தெரியணும். உங்களுக்கு வந்து மாற்றிக்க தெரியணும், சேஞ்ச் பண்ண தெரியணும். சில டைம் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் நீங்கள் வந்து பார்க்குற காரியங்களாக தான் இருக்கும். ஆனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத உங்கள் மனநிலை இருக்கும். ஏற்றுக்கொள்ள முடியாது, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்லப்போனால் ஒரு மனுஷன் சேஞ்ச் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேஞ்ச் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா? ஒரு மனுஷன் சேஞ்ச் ஆகிறான், சில மன்னிப்பு கேட்குறாங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து சாமுவேல் வந்து என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் பண்ணுறாரு, ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாரு 16வது அதிகாரத்தில். 17வது அதிகாரம் 17th சாப்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தாவீது வந்து யுத்த காலத்தில் நிற்கிறான். ஆனால் அந்த சகோதரனால் ஏற்றுக்கொள்ள முடியல, தாவீதை ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்கள். 17 verse 28. அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அலங்காரத்தையும் நான் அறிவேன். அப்போ ஒரு மனுஷன் வந்து இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் எல்லாருமே கர்த்தர் வந்து அவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் இல்லை. சில டைம் உங்கள் வீட்லேயே வந்து சில நல்ல தாளந்து இருந்தவர் இருப்பாங்க, நல்ல டேலண்ட் இருக்கிறவங்க இருப்பாங்க. சரி, அதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு சிலருக்கு மனசு இருக்காது. யாராவது ஒருத்தர் பாராட்டினா வந்துடும், இவங்களுக்கு கோவம் வந்துடும். நான் சொல்கிறேன், ஓகே ரைட், உன் மைண்டை சேஞ்ச் பண்ணு, உன் திங்கிங்கை சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே ரைட், அவங்க தானே, பரவாயில்ல விடு. இது யார், நம்ம சகோதரன் தானே, நம்ம சகோதரன் தானே அபிஷேகம் பண்ணாங்க, நம்ம சகோதரன் தானே இப்போ யுத்தத்துக்கு போகிறான், நம்ம சகோதரன் தானே இன்றைக்கி வந்து உள்ள யுத்தத்தை ஜெயிச்சான்ற எண்ணம் யாருக்கு இல்லைன்னா எலியாப்புக்கெல்லாம் இல்லை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதோடைய லைஃப்பில் அவங்க குடும்பமே உள்ளார வரல.
ஏன்னா அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. ஒருத்தர் ஜெயிச்சுட்டான் நம்ம தம்பி அப்படின்னு யோசிச்சாங்களா? யோசிக்கல. ஸோ நம்ம தம்பி ஜெயிச்சிருக்காங்க, நம்ம தம்பி அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த எண்ணம் வரல. அதனால தான் எலியாப்போட பேர் 2 இடத்துல தான் வரும். ஏன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. நான் சொல்ல சில டைம் வந்து உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. ஆமென். உங்கள் திங்கிங்கை மாற்றுங்க, உங்கள் திங்கிங்கை ஆல்ட்ரு பண்ணுங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி யோசிக்காது. இவங்க இப்படி தான் நிறைய பேர் யோசிப்போம். நான் சொல்ல அப்படி இல்லை. ஸோ சேஞ்சஸ் வரலாம், அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் வரலாம். நீ என்றைக்குமே மாறாத போது அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆமென். எத்தனை நான் ஒத்துக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. என்றைக்குமே லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டேன், நாளைக்கு இருக்கிறவன் இன்றைக்கி இருக்க மாட்டீங்க. எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவிடோட ஒய்ஃப் வந்து மீகாள், தாவீது வந்து அந்த உடன்படிக்கை முன்னாடி டான்ஸ் ஆடுறத பார்த்த உடனே அவள் வந்து என்ன யோசிச்சானா, ஒரு ராஜா போய் இப்படி ஆடலாமா? அவள் கான்செப்ட் என்னென்னா, ஒரு ராஜாவாக பார்த்தா அது கேவலமாக இருக்குது அப்படின்னா. அவன் சொல்கிறான், நான் நீசன், அவன் இன்னும் நான் நீசாவன் அவன். அவன் சொன்ன அந்த காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீகாவோட லைஃப்பில் கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்து போட்டார். ஸோ நிறைய டைமில் உங்களுடைய திங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்றைக்கு மாற்றுறீங்களோ அன்றைக்கி தான் ஆசீர்வாதம். சில சேஞ்சஸ் நீங்கள் சில டைம் நம்ம என்ன திங்க் பண்ணுறோன்னா, இனிமேல் அவள் தான் பார்த்தியா லைஃபே அவ்வளோதான், இனிமேல் என்னால் முன்னேற முடியாது, இனிமேல் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. உங்கள் திங்கிங்கில் அதே வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதான் ப்ராப்ளம். அதை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுங்கள். ஒன்று நீங்கள் மாற்றணும், இன்னொன்று மற்றவங்க மாறுறதை அக்செப்ட் பண்ண தெரியணும். உங்களுக்கு ரெண்டுமே இருக்குது. ஸோ என்றைக்கு வந்து நீங்கள் மாறுறீங்க, உங்கள் திங்கிங் மாறுதோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாராள் வந்து கர்ப்பம் தெரிகிறதுக்கு எதில் மாற்றம் வந்துச்சுன்னா அவள் எண்ணத்தில் தான் மாற்றம் வந்துச்சு. சில டைம் உங்களோட திங்கிங்கில் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். அல்லேலூயா. நான் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையாக இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது கஷ்டமாகவே போயிட்டே தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற நல்லா இருப்பேன், நல்லா சந்தோஷமாக இருப்பேன், சௌக்கியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதை ஆல்ட்ரு பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நீ நல்லா இருப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. என்றைக்காவது ஆண்டவர் வந்து ஜனங்களை பற்றி நீ உருப்பிட மாட்டேன்னு பேசியிருக்கிறாரா? நீ நல்லா இருக்க மாட்டேன்னு பேசியிருக்கிறார்? ஒரு வேர்டு பேசியிருக்கிறாரா பாருங்கள். அவரோட தாட் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஆமென். ஸோ என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மைண்ட் செட்டில் நீ நல்லதை விதைங்க, நல்லதை யோசிங்க, நல்லதையும் நினைங்க. ஆமென். ஒருத்தர் சேஞ்ச் ஆகிட்டானா ஓகே சேஞ்ச் ஆகிருப்பான்னு விசுவாசிங்க. அவன் நடிக்கிறான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அவன் யார் பண்ணுவான்? கண்டிப்பாக அவன் நடிக்க தான் செய்வான். ஏன்னா மைண்ட் சொல்லுது. ஒருத்தர் வந்து ஒன்று மன்னிப்பு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், நம்பாத அவன் அப்படி தான் அப்படின்னா ஓகே ரைட்டு. அவன் மாறியே இருந்தாலும் உன் மைண்ட் மாறல, அப்போ என்றைக்கு இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து சில காரியங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆல்டர் யுவர் திங்கிங். சில டைம் சொல்லுவாங்க நான் அன்ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. நான்லாம் இதுக்கெல்லாம் அன்ஃபிட்டு பிரதர், இதுக்கெல்லாம் நான் வந்து தகுதியானவன் அல்ல. நான் சொல்லுகிறேன், நீ அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் தகுதியே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் என்ன ஆக முடியாது, தகுதியாகவே முடியாது. ஆனால் உங்கள் மைண்டில் மாற்றுங்க. ஆல்டர் யுவர் திங்கிங். ஆமென். ஆல்டர் யுவர் திங்கிங். எப்போவுமே ஆல்டர் பண்ணிகிட்டே இருங்க. எத்தனை பேர் பண்ணுவீங்க? பண்ணுறவங்க நல்லவே சொல்லுங்க பாப்பா. ஆமென். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூத்தில் இருக்கும் பொழுது அந்த சர்ச்சில் வந்து அந்த இதெல்லாம் காம்படிஷன்லாம் நடக்கும். அப்போ நடக்கும்போது நம்ம கொஞ்சம் குறும்பு ஆள் தான் சரியா. அப்போது என்ன ஆகுனா சிங்கிங் காம்படிஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் பேர் கொடுத்துட்டேன். சரி பாடுவோன்னு சொல்லிட்டு பேரை கொடுத்துட்டேன் சரியா. அப்போது நான் வந்து எப்போவுமே வந்து ஜோக் அடித்து எல்லோரும் மகிழ்ச்சி இருக்கிற ஆள் அங்கே சரியா. எல்லாம் ஸ்டேஜை அந்த மாதிரி இருக்கும். அப்போ பாடுறதுனா நம்ம சீரியஸாக பாடணும். அதனால் எனக்கு என்ன பயம்னா மக்களை பார்த்தா என்ன ஆகிடுவேன், ஸோ சிரிச்சிருவேன்னு சொல்லிட்டு நான் பட்ட கண்ணை மூடிட்டு பிரசன்னம் தாரும் தேவனே ஒரு பாட்டு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. ஸோ அந்த பாட்டை வந்து பாடினேன் சரியா. அப்படி பாடும்போது ஒரு லைன் தான் பாடுறேன், க்ரௌடே சிரிக்க ஆரம்பிச்சது. எனக்கு நான் நல்லா தெரியுது, எல்லாம் சிரிக்கிறாங்கன்னு தெரியுது. அல்லேலூயா. எல்லாம் சிரிக்கிறாங்க, எல்லாம் கைத்தட்டி ஜேம்ஸு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. நம்ம உட்காந்து சீரியஸாக பாடினா அவங்க என்ன பண்ணுறாங்க, செம்ம சிரிப்பு எல்லோரும். அப்படியே ஒரே லைனில் என்ன பண்ணிட்டேன், போங்கடா சார்ன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் கீழே. ஸோ என் மைண்டில் என்ன திங்கிங் வந்துருச்சுன்னா இனிமேல் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, பாடவே முடியாது. அதனால் எப்போவுமே வர்ஷிப் டைமில் கூட நான் வந்து பாட மாட்டேன். வர்ஷிப் டைமில் கூட பாடவே மாட்டேன். அப்படியே அமைதின்னு இருப்பேன். ஏன்னா எனக்கு என் மைண்ட் என்ன வந்துருச்சு, அவ்வளோதான் நீ இன்னும் பாட மாட்டேன், நான் பாட மாட்டேன். எத்தனையோ இயர்ஸ் நான் சொல்கிறேன் நான் பாடவே இல்லை. பாட்டு ஆராதனை நடத்தினாலும் சரி, எவ்வளோ நீ என்ன தான் மியூசிக் போடு, என்ன ஃபாஸ்ட்டு போடு, நம்மளுக்கு ஒன்றும் அங்கே வராது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு மைண்டு சொல்லுது உனக்கு தெரியாது, முடியாது. ஏன்னா அன்றைக்கி ஒரு இன்சல்ட் நடந்துச்சு, அவ்வளோதான், அது மைண்டில் வச்சாச்சு.
ஆனால் எப்போ ஊழியத்துக்கு வந்தானோ, ஊழியத்துக்கு வந்து அப்போ ஒரு முறை சகோதரர் ராஜா அவர்களும் நானும் பேசியிருக்கும் போது அவர் ஒரு துதி ஆராதனை மாதிரி எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் பாடுங்க, நான் என்ன பண்ணுறேன், அமைதியாக நின்றுக்கிறேன். பாட்டு முடிஞ்சோன்னு நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு சின்ன ஒரு தாட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ஆனால் அது நல்லா நம்ம 2 பேரும் சேர்ந்தே பாடலாம், ஆனால் என் வாய்ஸ் நல்லா இருக்குது. பரவாயில்ல, நான் பாடல, நல்லா தான் இருக்கும். அன்றைக்கி ஒரு மைண்டை சேஞ்ச் பண்ணேன். சரி பாடி பார்ப்போம். இன்னைக்கு கத்தோட கிருபையினால் எஸ்பி பாலசுப்ரமணியன் இந்த மாதிரி நான் பாடுறேன். சும்மா ஒரு தாட்டு மாற்றினேன் பாருங்க, அந்த தாட்டை மாற்றினேன். ஸோ இப்போ என்ன கஷ்டம் இருந்தாலும் அவனை வயிற்றில் தம்மு கட்டினாச்சும் பாடுறது உட்காந்து. ஏதாவது கேட்கலன்னா போட்டோம். நம்மளுக்கு என்ன இருக்குது? யாரை மையப்படுத்துகிறோம்? கத்தரை மையப்படுத்துகிறோம். சட்டம் சொல்லிட்டு வாங்க, உப்பு சரியாக செய்ய மாட்டேங்குது, சரியாக சாப்பாடு செய்யல, போ நான் செய்ய மாட்டேன் போ. அதுக்கப்புறம் பார்த்தா உப்பு அதிகமாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாம் போயிட்டுருக்கு. நான் சொல்கிறேன் செய்ய முடியாது சொல்கிறாங்களா, மாற்றி பாறேன், கொஞ்சம் சமைச்சு பாரு. ஓகே, என்ன தான் பண்ணலாம் பார்ப்போம். ஏதாவது ஒன்று யூடியூப்பில் வந்து பார்த்துக்கோ, சமைச்சு பாருங்கள், கண்டிப்பாக சமைச்சிடலாம். அது கேவலமாக சமைச்சு எங்களை கொண்டுறாது. அல்லேலூயா. அது வேறு. ஒரு வாட்டி கொண்டா பரவாயில்ல, 2-3 வாட்டி கொள்ளாதீங்க. சில டைம் வந்து உங்களை ஆல்ட்ரு பண்ணுங்கள், அது சேஞ்ச் பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ண பாருங்கள். படிக்க முடியாது சொல்கிறாங்களா, படித்து காட்டுங்க. அதில் முடியும், உங்களால் முடியும். சில டைம் மேக்ஸ் முடியாது, கஷ்டம் 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 சொல்லி அப்படியே உட்காந்துடாதீங்க. கன்னடா கேட்கும்போது கன்னடாவா கஷ்டம், அது கேட்குறவன் என்ன பண்ணுவான், கன்னடாவா கஷ்டமாச்சே, எப்பா நீ பாஸ் ஆகிட்டா, ஏன் அவங்க பாஸ் ஆகிட மாட்டாங்களா? நீ முன்னேறிட்ட. அப்போ அதை வந்து நீங்கள் வந்து அந்த தாட்டை வந்து மைண்டில் கொண்டு வராதிங்க, தாட்டை கொண்டு வராதிங்க. சரியா? எத்தனை பேர் நான் சொல்கிறத ஒத்துக்கிறீங்க? ஆமேன். அல்லது இனிமேல் நெகட்டிவ் அந்த தாட்டை கொண்டு வர ஆல்ட்ரு பண்ணுங்க. உங்கள் மைண்டை மாற்றணும். உங்கள் மைண்டை மாற்று. நீங்கள் மைண்டை மாற்றலாம், நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். ஸோ 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ 3வது ஒரு காரியம் டெலிட். சரியா? டெலிட் வந்து என்னென்னா, டெலிட் நெகட்டிவிட்டி. எல்லாம் நெகட்டிவை டெலிட் பண்ணு. உங்கள் லைஃப் எத்தனை பேர் வாழ்க்கையில் நெகட்டிவ் நடந்திருக்கு? நெகட்டிவான காரியம் நடந்தவங்களாம் கரண்ட் ஏற்றுக்க பார்ப்போம். நிறைய நெகட்டிவ் நடந்திருக்கு பார்த்தியா? இன்னும் ஞாபகம் வச்சிருக்கனால தான் நீ கை தூக்குற. கரெக்டாக இல்லையா? இன்னும் அது மைண்டில் இருக்குது. அது டெலிட் ஆகிருந்ததுன்னா உனக்கு கையை தூக்க வராது. என்னது நடந்துச்சு அப்படின்னு யோசிக்க தோணும். அது சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ப்ராப்ளம் எல்லாருக்கும் நெகட்டிவ் இருக்குங்க, எல்லாருக்கும் நெகட்டிவ் இருக்குது. எனக்கு நிறைய நெகட்டிவ் நடந்திருக்கு. ஆனால் அதை மறந்துடு, அதை டெலிட் பண்ணு. சரி, என்றைக்கும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய டைம் என்ன பண்ணலான்னா, அதை நெகட்டிவே நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. நீங்கள் பார்க்கலாம், சவுலை வந்து ஆண்டவர் தொட்டுட்டார். இப்போ யாரும் பவுலாக மாற்றிட்டார். இப்போ யார்கிட்ட பேசுகிறாரு ஆண்டவர்னா, அனனியாட்ட பேசுகிறாரு. ஆனால் அனனியா எதை ஞாபகம் வச்சிருக்கிறாரு? இப்போ ஆண்டரே சொல்கிறாரு, நீ போப்பா அந்த வீட்டுக்கு போ, அங்கே யார் அவனுக்காக ஜோம் பண்ணு, பவுல் அங்கே இருக்கிற சவுல் இருக்கிற அவனுக்கு போய் ஜோம் பண்ணு அப்படின்றாரு. அவருக்காக ஜோம் பண்ணு சொன்னால் இவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே உனக்கு அவர் யாருன்னு தெரியுமா? நிருபங்கள் எழுதிட்டு வந்திருக்கிறார், எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாரு, துன்பப்படுத்த வந்திருக்கிறார். ஆண்டவருக்கே யார் ஞாபகப்படுத்துறது? அனனியை ஞாபகப்படுத்துறாரு. எல்லாம் நெகட்டிவ் சொல்கிறார். ஆண்டவர் நான் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இல்லை, இப்போ நான் அவனை வச்சு ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கிறேன், அவரை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன், நீ போப்பா அப்படின்றாரு. ஸோ சம்டைம்ஸ் அது நெகட்டிவான காரியங்களை மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருக்காதிங்க. சில சம்பவங்களை மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணுங்கள். மீரியாம் பாருங்கள், தன்னோட சகோதரன் மோசஸ் வந்து தம்பி கூடயே இருந்தாலும் அவன் மைண்டில் ஒன்று வச்சுருந்தா. எத்தியோப்பியா ஸ்திரீயை குறித்து ஒரு எண்ணம் வச்சுருந்தா. ஒரு நாள் கேட்டா, உன்னோட மேரேஜ் லைஃப் வந்து எத்தியோப்பியா ஸ்திரீ மேரேஜ் லைஃப் நீ பண்ண தப்பு இல்லை அப்படின்னா அவள் தான் முடிஞ்சிச்சு. அப்போ இவ்வளோ நாள் கூட வந்துக்கிட்டே யார் இருக்கா? சில நெகட்டிவ் வச்சுக்கிட்டே உங்க கூடயே உட்காந்துட்டுருப்பான். நெகட்டிவ் உங்களை குறித்து சில காரியங்கள் இருக்கும், அதே அப்படியே லைஃப்பை ரன் பண்ணும். ஒரு நாள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் என்றைக்குமே அது வாழ்க்கையை வாழ விடாது. ஸோ எதை டெலீட் பண்ணணும்? உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லா நெகட்டிவை டெலீட் பண்ணுங்கள். எத்தனை பேர் டெலீட் பண்ணுவீங்க? டெலீட் பண்ணுறவங்களா அலையில சொல்லுங்கள் பார்ப்போம். அலையில கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட். அது என்ன தெரியுமா பண்ணணும் சொல்லுங்கள் பாப்போம். என்ன பண்ணணும் சொல்லுங்க? கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடும். அலையில கம்ப்ளீட்டாக சிஸ்டம்லேருந்து தூக்கிடும். நான் சொல்கிறது கரெக்ட் தானா? நீங்கள் முழிக்கிறத பார்த்தா நான் ஏதோ தப்பாக சொல்கிற மாதிரியும், நீங்கள் ஏதோ கரெக்டாக ஏதோ வேறு ஏதோ திங்க் பண்ணுற மாதிரி யோசிக்கிறீங்க. சிலதை டெலீட் பண்ணிட்டு, சில பேச்சுக்கெல்லாம் டெலீட் பண்ணிட்டு, பேசிட்டாங்களா டெலீட் பண்ணிட்டு, கண்ட்ரோல் இப்படி பேசிட்டாங்க பிரதர், அப்படி பேசிட்டாங்க. நான் சொல்கிறேன், அவன் ஒரு முறை தான் பேசியிருப்பான், ஆனால் 100 முறை பேசிட்டு இருக்க அதையே. கரெக்டாக இல்லையா? அவன் ஒரு முறை தான் பேசியிருக்கிறான், ஆனால் நீ 100 முறை அதையே சொல்லி 100 முறை பேசிகிட்டு இருக்க.
பெட்டர் அதை டெலீட் பண்ணுங்க. நீங்கள் பாருங்கள், அந்த ப்ராடிக்கல் சன் இளையகுமாரன் வந்து ஊரில் போய்ட்டு எல்லாத்தையும் நல்ல ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டு வந்துட்டார். இப்போ அப்பா வந்த உடனே அவன்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாரா பாருங்கள், மகனே எந்த ஊருக்கு பாப்பானே, யார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்தா, எப்படி செலவு செஞ்ச, எப்படி அழிச்ச, எப்படி உனக்கு ட்ரெஸ் இல்லாமல் போச்சு, எப்படி சாப்பாடு இல்லாமல் போச்சு, எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ண, எதுவுமே கேட்கல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இது ஃபுல்லாக அவன்கிட்ட கேட்டால் எல்லாம் நெகட்டிவ் எதிர் பண்ணுவான், திருப்பி வெளியே கொண்டு வரும். அதனால அதை கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு கம்பேஷனேட் அவன் என்ன பண்ணார், கட்டி அணைச்சார். நான் சொல்லுகிறேன், நெகட்டிவை பேசவே பேசாத, முடிந்தது. அல்லேலூயா. இப்போ நடக்க போகிறத பார், கோ ஃபார்வர்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் கோ ஃபார்வர்டில் போவீங்க? அல்லது அதையே யோசிச்சிருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ் பீப்புள் இருந்தால் பெட்டர் ரன், ஓடிடு அவனை விட்டு, அவன் கூட நடக்கக்கூட செய்யாத. என்ன பண்ணிடணும், நெகட்டிவ் ஆட்கள் என்றைக்குமே என்னுடைய ஊழியத்தில் நான் சொல்லுகிறேன், நெகட்டிவ் மக்கள் வந்தாங்கன்னா நான் தலை தெறிக்க ஓடிடுவேன். ஐயோ இவன் வேலைக்கு ஆகாது, எனக்கு வேலைக்கே ஆகாது. ஸோ சில டைம் இந்த சர்ச் காரியங்களெல்லாம் பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, பிரதர் நம்மளும் சின்ன சபை பிரதர். அப்படியா, தயவுசெய்து நீ கிளம்பிடு. அல்லேலூயா. இந்த சின்ன சபை பெரிய சபைலாம் நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா என் தேவன் பெரிய தேவன். அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற பெரியவர், பெரிய காரில் செய்வார். சின்ன சபைக்கு சின்னதாகவும் பெரிய சபைக்கு பெரியதாகவும் பண்ண மாட்டார் ஆண்டவர். அது இன்றைக்கி மைண்டில் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நம்ம மைண்ட் அப்படி இருக்குது, பெரிய சபையாக இருந்தால் நடக்கும், நம்மளாம் சின்ன சபையாச்சே. நீ உனக்குள்ளே இருக்கிற பெரியவர். பாட்டை அப்போ பாடாதீங்க, அந்த பாட்டை சர்வ வல்லமையுள்ள தேவன் பாடாதீங்க. நம்ம மைண்ட் அப்படி இருக்குது, அந்த நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை தூக்கி போடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் தூக்கி போடுவீங்க? அல்லேலூயா. சில டைம் அந்த நெகட்டிவ் ஆட்கள் இருந்தாலும் வெளியே போயிடுங்க, ஓடிடு, அவனை பார்த்தா ஓடிடு. என்னை நான் சொல்கிறேன், யாருன்னா முடியாதுன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து அங்கே நிற்காதீங்க. ஆமேன். அது முடியுன்ற இடத்துல நில்லுங்க. நான் சொல்கிறேன், ஒரு பாசிட்டிவ் பேசுகிற ஒரு ஆள் உங்கள் கூட இருந்தால் யுவர் லைஃப் வில் சேஞ்ச். ஒருத்தர் இருந்தால் போதும். அதே இது 100 பேர் இடத்துல ஒரு நெகட்டிவ் பால் இருக்கட்டும், மொத்தம் 100 கெட்டு போயிடும். ஒரு பாசிட்டிவ் பேசுகிற ஆள் உங்கள் கூட இருக்கட்டும், எப்போவுமே நல்ல ஒருத்தர் பாசிட்டிவாக உங்கள் எனர்ஜியை தட்டி விடணும். முடியும். ஆண்டர் எல்லா இடத்துலையும் விசுவாசிக்கிறியா? ஓகே செய்கிறேன். அந்த பாசிட்டிவை கொடுத்துட்டே இருந்தார். ஒரு சிக்காக இருக்கிறாங்களா, ஒரு பாசிட்டிவ் ஆட்கள் அங்கே இருந்தால் போதும். பார்க்கும்போதே பருதாமல் பார்க்கும்போது அவனுக்கே தெரியும் ஏதோ நம்மளுக்கு ஆக போகுது போல், அதான் இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? உடம்பு சரியில்லாதவனை போய் பார்க்கும்பொழுது அப்படியே உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அவன் நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ண, அவனுக்கு பேச முடியாது. இப்போனாலும் பேச முடியாது. அவன் நம்ம கண்ணை தான் பார்ப்பான், கண்ணை பார்த்தே முடிவு பண்ணுவான், நம்மளுக்கு ஏதோ டாக்டர் சொல்லிட்டார் போல, இவன் ஒரு மாதிரி பார்க்குறானேன்னு. நீ வந்த உடனே அவன் அதை நினச்சி நைட்டு உயிர் போயிடும். அதே இது அவனை பார்க்கவே நல்லா இருக்க, சும்மா வா, வெளியே வா, அவனை தான் படுத்துட்டு இருப்பேன் அப்படி சொன்னால் அவனுக்கே அப்படியா எதுவும் இல்லை போலன்னு நினச்சிடுவான். சரியா? இந்த கடைசியில் பாலை ஊற்றுன்னு சொல்கிறாங்களே, ஏன் அப்புறம் பால் ஊற்றும் போது எப்போ போவான்னு ஊற்றுவான், அது போயிடும். அது பால் ஊற்றும் போது போயிடும். கடைசியில் பாலை ஊற்றி போடு அப்படின்வாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், பால் ஊற்றும் போது தெரியும், இந்த பால் நம்ம போகும்போதே போயிடும், அது தெரிஞ்சால் போயிடும், கண்டிப்பாக போயிடும், 100க்கு 100 போகும். அப்போ நெகட்டிவை மைண்டில் கொண்டு வராதிங்க. எத்தனை கொண்டு வர மாட்டீங்க? அல்லேலூயா. கொண்டு வராதவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கண்டிப்பாக கொண்டு வராதிங்க. நெகட்டிவ் ஆட்கள் உங்கள் கூட உட்கார வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. டோன்ட் வாக் அவே ஃப்ரம் நெகட்டிவ் பீப்புள், பெட்டர் ரன். அல்லேலூயா. ஓடிடு. சரியா? ஓடுன்னு சொல்லி ஒரு பாட்டு வேணால் எழுதிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீடை ஷிஃப்ட் பண்ணார். சரியா? சிலர் கேட்குறாங்க, பாஸ்டருக்கு எப்படி தான் அந்த கதைலாம் கிடைக்குது? சரியா? என்ன பண்ணுறது, உங்களுக்காகவே தயாரிக்கிறோம். ஆமேன். சிலரை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். சரியா? அப்போ என்னாச்சுன்னா ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஷிஃப்ட் பண்ணால் அந்த வீட்டுக்கு போயிட்டார். மதியானம் ஷிஃப்டிங்லாம் முடித்த பிறகு பார்த்தா திடீர்னு அந்த ஏரியாவிலேருந்து ஒரு சத்தம் வருது. நாய் அவுல் பண்ணுற அந்த ஊழல் இடம் தெரியுமா, சத்தம், அந்த ஊன்னு ஒரு மாதிரி கத்தும் தெரியுமா, அது மாதிரி ஊழல் இட்டுட்டு இருக்குது. சரி, நம்மளுக்கு அது டென்ஷன் ஆகும், எரிச்சல் ஆகும். என்னடா நாய் இப்படி ஊழல் இட்டு இருக்குது. சரியா? நாய் ஊழல் விட்டால் நிறைய பேர் பிடிக்காது. கரெக்ட் தானே? பிடிக்குமா? பிடிக்காது. அந்த இது பிடிக்காது, அந்த அவுல் சத்தம், அந்த இது பிடிக்காது உங்களுக்கு. ஸோ இது ஊழல் இட்டுக்கிட்டே இருக்குது. மத்தியானத்தில் ஆரம்பித்தது கண்டினியூஸாக எப்போ நைட்டெல்லாம் ஊழல் எடுத்து இவனுக்கு டென்ஷனும், புது இடம் இவனுக்கு. சரி, நைட்டும் நிறுத்தணும்னு பார்த்தா அந்த நாய் என்ன பண்ணல, நிறுத்துகிற காரணம். ஸோ அடுத்த நாள் காலையிலையும் அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. இவனுக்கு டென்ஷன், எந்த நாயிட இப்படி கத்திட்டு இருக்குது
சரி இவனுக்கு ஒரு டென்ஷன் வந்துருச்சு. டென்ஷன் வந்து எங்கே போகிறான்னா அந்த நாய் சத்தத்தை கேட்டு போகிறான். அங்கே போனால் நாய் வந்து கத்திட்டு கிடக்குது. அது பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு பேப்பர் படிச்சுட்டு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. இது நைட்டு ஃபுல்லாக கத்திருக்குது, நேற்றுலேருந்து கத்துது. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உக்காந்துட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு அந்த ஐயாட்ட கேட்டான். ஐயா, நான் நேற்று தான் இந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்தேன், ஒரே தொல்லையாக இருக்குது, நைட்டில் நேற்று மத்தியானத்துலேருந்து கத்திட்டு கிடக்குது, நீங்களும் வந்து கட்டுக்காமல் உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், எப்பா எப்போவுமே இந்த நாய் இங்கே தான் உட்காரும். எங்கே இந்த நாய் இந்த இடத்துல தான் உட்காரும், நான் இங்கே தான் உட்காருவேன். ஸோ நேற்று இந்த இடத்துல ஒரு ஆணி இருந்துச்சு, அந்த ஆணியில் என்ன பண்ணுருச்சு தெரியாமல் உக்காந்துருச்சு. உக்காந்துட்டு அந்த ஆணி இப்போ என்ன பண்ணியிருக்குது, அதை குத்தி அதை வலி தாங்க முடியாமல் இப்போ என்ன பண்ணுதுன்னா அதை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு கிடக்குது, கத்திட்டு கிடக்குது. நான் சொல்கிறேன் நீ எம்சி போயிடுன்னு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. அந்த வழியில் எப்படியாவது சமாளிக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், புரிஞ்சிச்சா நான் சொல்கிறது? எம்சி என்ன பண்ணிவிடு, அதான் வழின்னு தெரியுது, இல்லை பிரச்சனைன்னு தெரியுது. எதுக்கு அங்கேயே உட்காந்துட்ருக்குற, இந்த மனுஷன் வந்தால் டென்ஷன் தெரியுது. எதுக்கு? சம்டைம்ஸ் வந்து மற்றவங்க சேஞ்ச் இல்லை, நீ தான் சேஞ்ச் ஆகணும். துஷ்டனை கண்டா துஷ்டன் தெரியுது. நான் துஷ்டனுக்காக ஜோம் பண்ண போகிறேன், நீ துஷ்டனை மாறிடுவேன், பார்த்துக்கோ. அது கண்டிப்பாக நடக்கும். அவன் துஷ்டன், அவனை கண்டிப்பாக நான் ஜோம் பண்ணிடுறேன். போது துஷ்டனோட போயிடு. எதுக்கு வம்பு? உன் ஸ்பிரிட்டை ஏன் கற்றுக்குறீங்க? உன் லைஃப் எதுக்கு ப்ராப்ளம் கொண்டு வரீங்க? சில நெகட்டிவ் ஆட்கள்னு தெரியுது, நெகட்டிவாலாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஸோ இப்போ உங்கள் வாழ்க்கையின் பாரங்கள் எல்லாம் போயிடும். இந்த 3 கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் 3 செய்யுங்க. ஆமேன். இப்போ சிஸ்டம் பார்க்கும்போதே ஞாபகம் வரும், கண்ட்ரோல். ஓகே, என் டெய்லி சிஸ்டம் பார்த்து தான் வேலை செய்கிறேன். ஆஃபீஸில் எவனா ஒருத்தர் ஏட கூடமா பார்த்தானே, அப்பா கண்ட்ரோல் பட்டன் இருக்குது, ஓகே வாயை முட்டை அமைதியாக இருப்போம். ஆல்ட் பட்டனை பார்த்தோன்னே ஓகே நம்ம மைண்டை திங்க் எல்லாம் மாற்றுவோம். கடைசியாக டெலிட் பட்டனை பார்த்தோன்னே ஓகே எல்லாம் மறந்துடலாம், விடு, தூக்கி போடு அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இருப்பீங்களா எல்லோரும்? இருக்கிற சொல்லணும், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் கத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. வாழ்க்கையின் பாரங்கள் நெருங்கும் பொழுது, ஆமேன், நான் விசுவாசிக்கிறேன் எத்தனை பிரச்சனைகளை பார்க்கலாம். ஆனால் ஒரு காரியம், உன் பிரசனம் என் அடைக்கலம், அவருடைய பிரசனம் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் கத்தை நோக்கி பார்ப்போமா? எல்லாம் கத்தை நோக்கி பாருங்கள். இந்த காலை வழியில் கத்தின மத்தியில் உதவி செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் கத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, இந்த காலை வழியில் உண்மை நன்றியோடு நாங்கள் இப்போ துதிக்கிறோமாப்பா. ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் கத்தை நோக்கி பார்ப்போம். ஆமேன். கத்தர் கிரியை செய்வாராக. ஆமேன். கத்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. எல்லாம் கத்தை நோக்கி பாருங்கள். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர், எத்தனை பாரங்கள் நீங்கள் வந்திருக்கலாம், எத்தனை பிரச்சனை நீங்கள் வந்திருக்கலாம். இந்த காலவெளியில் கத்த சொல்லுகிறார், எல்லாத்தையும் மறந்துடு. அல்லேலூயா. அதை கண்ட்ரோல் நீ எடுத்துக்கோ. ஆமேன். உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வைக்காதீங்க. ஆமேன். ஆல்டர் பண்ணிக்கோ. அல்லேலூயா. சில காரியங்களை மாற்றிக்கொள். ஆமேன். அது உண்மையாக உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை நோக்கி பாருங்கள், சொல்லுங்கள். ஆமேன். அல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி அப்பா. என் வாழ்க்கையில் எல்லா போராட்டம்லாம் மறையட்டும். ஆமேன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலோ திடன் கொள்ளுவேன் ஓம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலோ திடன் கொள்ளுவேன் ஓம் சமூகத்திலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் சமூகத்திலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன்
உம் சமூகத்திற்கு. வாழ்க்கையின் பாரங்கள் இருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் இருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமை இருந்தாலோ தீடன் கொல்லுவேன் ஓம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமை இருந்தாலோ தீடன் கொல்லுவேன் ஓம் சமூகத்தில். திக்கற்ற நிலைமையில் திக்கற்ற நிலைமையில் இருந்தாலோ தீடன் கொல்லுவேன் சமூகத்தில். திக்கற்ற நிலைமையில் திக்கற்ற நிலைமையில் இருந்தாலோ தீடன் கொல்லுவேன் ஓம் சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் சமூகத்திலே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாரங்களை எங்களை நெருக்கி இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளை ஆண்டவரை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம், ஒரு திக்கற்ற நிலைமையில் இருக்கலாம் ஆண்டவரே. இதனாலே கத்தா அதை கண்ட்ரோல் பண்ணவும் அதை ஹால்ட் பண்ணவும் ஆண்டவரே அதை டெலீட் பண்ணவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கத்தா ஒரு சேஞ்ச் எங்கள் மத்தியில் கொண்டு வாங்க, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாது. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவரே வருகை மட்டும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா.